என்ன வேணும்? யாரு நீனு? ஓட்டா இந்த போடுவாங்களே இந்த ஓட்டா, நீ யாரு? எம்எல்ஏவா எம்பியா? வீடு தேடி வந்திருக்க ஓட்டு கேட்க. ஓட்டு போட முடியாது. ஓட்டு போடுறேன், ஆனால் நான் சொல்கிறத நீ செய்யணும். என்ன செய்யணும் தெரியுமா? எங்கள் வீட்டில் 5 பேர், அந்த 5 பேருக்கு என்ன பண்ணுற, ஒவ்வொரு ஓட்டுக்கும் ஒவ்வொரு லட்சம் தர்ற. ஒவ்வொரு லட்சம் நீ தந்தினா உனக்கு 5 வருஷத்துக்கு நாங்கள் பாட்டுக்கு ஓட்டு போட்டுட்டோன்னு இல்லை, 5 வருஷத்துக்கு நீ சம்பாதிக்கிறது இல்லை. அதனால் அந்த 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஒரு ஆளுக்கு ஒரு ஓட்டு என்ன? அப்போ 5 பேருக்கு 5 லட்சம் கொடுத்தா ஓட்டு. இல்லைன்னா நாங்கள் பாட்டுக்கு பேசாமல் இருப்போம். ஏன்னா நீ பக்கத்து வீட்டுக்கும் போக முடியாது. ஏன்னா ஊர் தலைவரே நான் தான். இங்கே இப்போ இந்த கிராமத்தில் இந்த சிட்டியில் எவனுக்கும் எந்த கட்சியும் பிடிக்காது. ஏன் தெரியுமா? நீங்கள் நல்லா சம்பாதிக்கிறீங்க ஏமாற்றி. அதனால் இந்த பப்பு இனிமேல் வேவாது. இந்த வாட்டி இது கம்மி, அடுத்த வாட்டி அதிகப்படுத்துவோம். ஒவ்வொரு வீட்லேயும் எந்தெந்த தலைக்குன்னா ஒவ்வொரு லட்சம் கொடுக்கணும். நீங்கள் பாட்டு கோடி கணக்கில் சம்பாதிச்சுட்டு நல்லா பக்கமானமாக நல்லா குட்டையை மட்டும் நல்லா பெருசாக நல்லா வளர்த்துக்கிட்டு நீங்கள் பொண்டாட்டி பிள்ளை நல்லா சம்பாதிச்சுட்டு போவீங்க ஏசி காரில். அப்போ நாங்கள் என்ன நாக்க வலிக்கிறத? யாருக்கிட்ட பேசுகிறீங்க? நீ யாராவனா இருந்துட்டு போயா? யாராரு எவனாரு? நீ கடவுளாகவே இரு. கடவுள் அப்படி துரோகம் பண்ண மாட்டார் எல்லாருக்கும். கடவுளை தவிர தான் எல்லாருமே துரோகம் பண்ணுறாங்க மனுஷனுங்க. அதனால் ஏமாத்துறதை விட்டுவிட்டு லட்சத்தை எடுத்து வை, லட்சியத்தோடு உங்களுக்கு ஓட்டு போடுறோம். ஓகேவா?